ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டோட நிலவாசலில் நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோம், நம்ம வீட்டு நிலவாசலில் எப்படி வச்சுக்கணும், எப்படியெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து நிலவாசலில் கோலம் போடுறதுக்கு இந்த மாதிரி பச்சரிசி மாவில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ எடுத்துக்கிறேன். இதை வந்து 3ஆக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, வெள்ளை கலரில் வந்து நம்ம வெள்ளை கலர் போடுறதுக்கும் இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து கலந்துக்க போகிறேன். இப்போது இதில் 1 ஸ்பூன் மஞ்சளும் இதில் வந்து கொஞ்சம் குங்குமமும் சேர்ந்து வந்து கலந்துக்கலாம். இப்போ வந்து இதை வச்சு நம்ம வந்து நிலவாசலில் இப்போ போய் கோலம் போட்டுக்கலாம். வீட்டு நிலவாசலில் அரிசி மாவில் கோலம் போடுறது எறும்புகள் எல்லாம் வந்து சாப்பிடும். இதனால் வந்துட்டு நம்மளோட 7 தலைமுறைக்கும் சாபங்கள் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து வீட்டு நிலவாசலில் கோலம் போட்டுக்கலாம். வீட்டு நிலவாசலில் கோலம் போடுற பழக்கம் இது நாள் வரைக்கும் இல்லை அப்படின்னாலும் இதுக்கப்புறமாவது நீங்கள் வந்து கோலம் போடுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. வீட்டு நிலவாசல் அப்படிங்கிறது நம்ம வீட்டோட தலையெழுத்துன்னே சொல்லலாம். ஸோ வீடு நிலவாசல் எவ்வளோக்கு எவ்வளோ மங்களகரமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டோட தலையெழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து வீட்டு நிலவாசலில் தான் நம்ம வீட்டோட கிரகலக்ஷ்மி வந்து இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம வீட்டு நிலவாசல் படியில் வந்து நல்லா தொடச்சிட்டு, இல்லை முடிஞ்சால் கழுவிடுங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி அரிசி மாவில் வந்து கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை வந்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டு நிலவாசல்லாம் பார்த்திங்கன்னா, முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வாசல் படியில் நுழையிறப்பவே கீழே குனிஞ்சு போகிற மாதிரி தான் வந்து இருக்கும். அது எதுக்காக நம்ம முன்னோர்கள் வச்சாங்க அப்படின்னா, வீட்டில் நிலவாசலில் குனிஞ்சு போகிறது நம்ம வீட்டோட அந்த லக்ஷ்மிகளுக்கு வந்து நம்ம தலைவணங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால தான் வந்து நம்ம வீட்டில் வந்து உள்ளே நுழையிறப்ப தலை குனிஞ்சிட்டு போகிற பழக்கத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம வீட்டு கதவுகளில் வந்துட்டு நம்ம குலதெய்வம் குடியிருக்கிறதாவும், நிலவாசலில் நம்ம வீட்டு மகாலட்சுமி அஷ்டலக்ஷ்மிகளும் குடியிருக்கிறதாவும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து கதவை வந்து டம்மு டம்முன்னு ஆட்டுறது, கதவை சாத்துறப்போ டம்முன்னு அடிக்கிறது, கதவை திறக்கிறப்போ டம்முன்னு அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டு நிலவாசலுக்கு முன்னாடி கற்பக விநாயகர் படத்தை வந்து மாட்டி வைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து கற்பக விருட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னு உள்ளுக்குள்ளே வந்துட்டு, அதாவது நம்ம வெளியில் போகிறப்போ அஷ்டலக்ஷ்மிகளில் வந்து இந்த வாஸ்துலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம போகிற காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதனால் இந்த படத்தை வந்து வாங்கி மாட்டி வைங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு நிலவாசலில் இந்த மாதிரி நற்பவி அப்படின்னு எழுதி வைக்கிறது நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். நற்பவி அப்படின்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நற்பவின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேத்துக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரம் என்ன அப்படின்னா, மகரிஷி முனிவர் வந்துட்டு உலகத்தில் உள்ள அத்தனை மந்திரத்தையும் ஒரே ஒரு வடிவத்தில் கொடுத்தது தான் இந்த நற்பவி அப்படிங்கிறது. ஸோ வந்து இந்த நற்பவி எங்கேயெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துகிறப்போ அந்த இடத்துலலாம் வந்து வெற்றியே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஸோ நம்ம வந்து வீட்டு நிலவாசலில் நற்பவின்னு எழுதி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு கதவுகள்லாம் வந்து ஸ்வஸ்திக் சின்னம் போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜை ரூமில் ஸ்வஸ்திக் சின்னம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம வந்து ஸ்வஸ்திக் சின்னம், அந்த ஓம் அதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலே அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து கொடுக்கும். உங்களுக்கு கோலம் போடுறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு, நான் இப்போ வந்து கையில் போடுறேன் இல்லைங்களா அரிசி மாவு கோலம், இது மாதிரி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து பட்ஸ் வச்சு கூட போட்டுக்கோங்க. வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாக்கோலம் போடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு மாக்கோலம் போடுறதுக்கு பாருங்கள். முடியலை அப்படின்னா கோலப்படியில் ஒரு 3 பங்கு அரிசி மாவும் 1 பங்கு கோலப்பொடியும் கலந்தும் கூட நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அரிசி மாவில் கோலம் போட தெரியலை அப்படின்னா அந்த பழக்கத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒரு இதில் நீங்கள் வந்துட்டு நிலவாசலில் கோலம் போடுறது வழக்கமாக வந்து வச்சுக்கோங்க. நிலவாசலில் என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாது அப்படின்னா, நிலவாசலில் வந்து ஃபஸ்ட்டு மிதிக்கக்கூடாது, நிலவாசலில் வந்து தலை வச்சு படுக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து நிலவாசலில் உட்காந்துட்டு இந்த பேன் பார்க்குறது, தலை சீவுறது, இந்த வேலையெல்லாம் வந்து வச்சுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டோட அந்த கிரகலக்ஷ்மியை வந்து கோபப்படுத்துறது மாதிரி. ஸோ அதனால் வந்து நிலவாசலில் வந்து யாரும் மிதிக்காமல் நடந்து பழகிக்கோங்க. குழந்தைங்களே வந்து மிதித்து நடந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து சொல்லி அவங்களுக்கும் வந்து புரிய வைங்க.
அதே மாதிரி வாசப்படியில் உட்காந்துட்டு அடுத்தவங்கள பற்றி குறை பேசுகிறதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. பெரும்பான்மையான பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த வாசப்படியில் உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்கள பற்றி புரணி பேசுவாங்க. இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் வந்து வாசப்படியில் உட்காந்துட்டு பேசவே கூடாது. பொதுவாகவே பேசவே கூடாது. வாசப்படி உட்காந்துட்டு சுத்தமாக அடுத்தவங்கள பற்றி குறையே வந்து சொல்லவே கூடாது. வந்து நம்ம வீட்டோட நிலவாசலில் மாந்தலை கட்டுற பழக்கத்தையும் வந்து நம்ம அடிக்கடி வந்து வச்சுக்கணும். அது ஏதாவது விசேஷ நாட்களில் தான் கட்டணுமா அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து மாந்தலை எப்போ கிடைச்சாலும் நீங்கள் வந்து அதை வந்து கட்டிக்கலாம். எத்தனை கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 கட்டலாம். இல்லை அப்படின்னா 11 மாந்தலை வந்து கட்டலாம். வீட்டில் வந்து மாந்தலை கட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து அண்ட விடாது. ஸோ அதுக்காக தான் வந்து மாந்தலை கட்டுறது. அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி நம்ம உருளியில் வந்து பூ போட்டு வைக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும். அது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து உள்ளே அண்ட விடாது. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை வந்து மங்களகரமாக வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு மாக்கோலம் அப்படின்னாலே வீட்டு வாசலுக்கு முன்னாடி போடுறோம் அப்படின்னாலே அது ஒரு நல்ல ஒரு அழகாகவும் இருக்குது. பார்க்குறக்கே நம்மளுக்கு வந்து ஒரு மைண்டே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டு முன்னாடி மாக்கோலம் போடுங்க. அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி மணி பிளான்ட் வளர்க்குறது, வெத்தலை கொடி வைக்கிறது இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு முன்னாடி மணி பிளான்ட்டு, வெத்தலை கொடி இதெல்லாம் வந்து வாங்கி வைக்கிறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லேயும் இருக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லேயுமே துளசி செடி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வந்து துளசி செடி இல்லை அப்படின்னா ஒரு துளசி செடி வாங்கி வைங்க. துளசி செடி வாங்கி வச்சு அதுக்கு ஒரு விளக்கு போடுறத ஒரு வழக்கமாக ஏற்படுத்திக்கோங்க. வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததாக காணப்படும். இப்போ வந்து நம்ம கோலம்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம துளசி செடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, துளசி செடி வெத்தலை கொடியெலாம் வச்சுருக்கோம். இப்போ அதுலேயும் வந்து நம்ம இப்போ கோலம் போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக இப்போ வந்து கோலம்லாம் போட்டாச்சு. இப்போ வீட்டோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி உருளியில் வந்து பூ போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து உருளி இல்லை. அதனால் வந்துட்டு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த மாதிரி தான் வந்து எப்பயும் பூ போட்டு வைப்பேன். உள்ளே வந்து ஒரு டம்ளர் வச்சுக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பிள்ளையாரை வந்து வைக்கிறதுக்காகத்தான். இது வந்து உள்ளே போயிடும் இல்லைங்களா, இது வந்து வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே ஒரு டம்ளர் வச்சு அதில் வந்து நான் வந்து இப்போ வந்து பூ போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையார் வச்சு அதில் வந்து பூ போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். பிள்ளையார் வச்சு அவருக்கு முன்னாடி இந்த மாதிரி பூ போட்டாலே ஒரு நல்லா அழகாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வைக்கிறப்போ. ஸோ நான் வந்து அதனால் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வந்து போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து இந்த டேலியா பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பூ தான் இருந்தது. ஸோ வந்து அதைத்தான் நான் வந்து போட்டிருக்கேன். எந்த பூவாக இருந்தாலும், வாசனை மிகுந்த பூவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பூவை போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே கலசப்பொடின்னு ஒன்று நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது தன ஆகர்ஷண பொடின்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதோட வீடியோட லிங்க் வேணாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அந்த பொடியை வந்து நீங்கள் இந்த மாதிரி உருளியில் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து பூ போடுறப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்பவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம பூவெல்லாம் போட்ட பின்னாடி பாருங்கள், அந்த இடமே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலர் கலரான மலர்களை வந்து நம்ம வைக்கிறப்போ வீட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டு நிலவாசல்லையும் அதே மாதிரி விளக்கேற்றணும். வீட்டு நிலவாசலில் விளக்கேற்றுறப்போ அந்த வாசல் படி இருக்குது இல்லைங்களா, அதோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தான் ஏற்றணும். முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மாடாக்குழின்னு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வீடுகள்லையும் அந்த மாடாக்குழியில் தான் ஏற்றுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து வாசப்படியில் விளக்கேற்றுறது சூரியனுக்கு ஒரு விளக்கு, சந்திரனுக்கு ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதை நினச்சிக்கிட்டு தான் நம்ம வந்து வீட்டு வாசல்படியில் வந்து விளக்கேற்றுறது. எப்போவும் அந்த நிலவாசப்படிக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து விளக்கேற்றணும்.
அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம வாசல்படியில் விளக்கு ஏற்றுறது சூரியன் சந்திரனுக்கு ஏற்றுற மாதிரி இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஏற்றினோம் அப்படின்னா வீட்டில் வந்து கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்குமே வந்து இந்த கண் சம்மந்தமாக குறைகள் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டோட கதவுலையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்வஸ்திக், ஓம் இதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறப்போ நம்மளுக்கே வந்து அதை பார்க்குறப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கண்ணில் படுற இடம் பூரா இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி மேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அங்கங்கே மணி பிளான்ட் வளர்க்குறது இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அது வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் என்னோடய வீட்டு நிலவாசலில் இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன். நிலவாசல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம இந்த நிலவாசலுக்கு வைக்கிற விளக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தட்டு வச்சு தான் வைக்கணும். தட்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வெத்தலை வச்சும் கூட வைக்கலாம். அதே மாதிரி கண் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு 2 அகல் விளக்கில் வந்து உப்பு வச்சுருக்கேன். உப்பு வச்சு ஒரு சைடு வந்து பாதி லெமனில் மஞ்சள் தடவியும் பாதி லெமனில் குங்குமம் தடவியும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கிறது நம்ம வீட்டுக்கு வந்து கண் திருஷ்டிகள் படாமல் வந்து பாதுகாக்கும். அதுக்காகத்தான். ஸோ ஃபைனலாக என்னோடய வீட்டு நிலவாசலை நான் எப்பயுமே இந்த மாதிரி மங்களகரமாக தான் வச்சுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ கண் திருஷ்டி சம்மந்தமாக போடலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்து கண் திருஷ்டிகளை வந்து எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நாளும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.